உங்களுக்கு பரிசுகள் பிடிக்கும்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். அழகான பாபா கார்ட்ஸோட இந்த அழகான வியாழக்கிழமையில நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 2 சிறப்பான பரிசுகள் உங்களை தேடி வந்திருக்கு. இந்த 2 பரிசுகள்ல எது வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. பாபா ஹீலிங் கார்ட்ஸ் வழியா உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்றத நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். அண்ட் பை த வே, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அது பேரு டாரட் 6 சென்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்னோட ஸ்டோரிஸ்ல டெய்லி அஃபர்மேஷன்ஸ், ஸ்விட்ச் வேர்ட்ஸ், நிறைய போல்ஸ், டெய்லி நைட் வந்து உங்களுக்கான இன்ட்ரோ செய்தி அப்படின்ற மெசேஜஸ், அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா ரியாலிட்டி சீரீஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நிறைய ட்ராமா, டாரோ ரீடிங்ஸ், நிறைய விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்காக நான் அங்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, சரி. அதுல முக்கியமா ஸ்டோரிஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம பேஜை பத்தி சொல்லுங்க. ரைட். ஸோ ஸ்கிரீன்ல ஏற்கனவே 2 செட் ஆஃப் பியூட்டிஃபுல் கிஃப்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த கிஃப்ட் உங்க வாழ்க்கையில வந்தா உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத மட்டும் நினைச்சுக்கிட்டு வாங்க ரீடிங் கொள்ள போகலாம். ஸோ எந்த கிஃப்ட் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கான ரீடிங்கோட நான் உங்களை உங்க ரீடிங்ல சந்திக்கிறேன். உங்க ரீடிங் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைம் ஸ்டாம்ப் போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா gift 1 gift 2 இருக்கும். உங்க கிஃப்ட் எதுன்றத பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பாபா மெசேஜ் வழியா என்னன்னு பாத்திரலாமா? நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ அம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் உங்க தாரக மந்திரம். இதை மட்டும் என்னைக்குமே நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சிறப்பான விஷயங்களை நீங்க கொண்டாடுவீங்க. பார்க்கலாமா? சரி, மெசேஜ் பாபா கார்ட்ஸ் வழியா ஐம் ஜஸ்ட் ஷஃப்லிங் யுவர் எனர்ஜி. உங்க எனர்ஜி என்ன லெவல்ல இருந்தாலும் சரி, ஹாப்பியா இருக்கீங்க, வேற மைண்ட் செட்ல இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் சரி, உங்க மைண்ட் அப்படியே நான் ஷஃபிள் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லா எண்ணங்களையும் அப்படியே கொளறி போட்டு குளறுபடி ஆக்குறேன்னு நினைச்சுக்கோங்க. மேல வந்து நின்னது என்னன்னு பாத்துக்கலாம். கார்ட்ஸ் இப்படி இருக்கணும் எப்போ. ரைட், நீட்டா. சரி, 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஐயோ எக்ஸைட்டட். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் அஃப்கோர்ஸ் டாரோவும் பார்க்க போறோம். பட் டேக் அ டீப் பிரெத். நான் மூச்சு இழுத்து வச்சுட்டு உங்க ரீடிங் குள்ள வாங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ், பக்தி. நீ டிவோஷனலா இரு. உனக்காக எல்லாம் நடக்கும், நீ நம்பு. ஒரு இத எக்ஸ்பிளைன் பண்றதை விட, நீ ஒரு இமோஷனல் டெசிஷன் எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல இருக்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீ தேர்ந்தெடுக்கணும். முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீ இப்ப தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு காலம் உனக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்காது. பட் கொஞ்சம் பாஸ் பண்ண, அவசரப்படாத. Take a pause. This is the time for taking a pause before making an emotional decision. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையா இரு அப்படின்றதுதான் இந்த கார்டு வழியாகவும். சரண்டர். அந்த முடிவெடுக்கும் பொழுது என்ன நம்பு, முழுமையா நம்பு. அதாவது நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், சரி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இது என்னடா வரப்போகுது, இது என்னடா, நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நம்பாம விட்டுறோம். பட் இந்த கார்ட்ஸ் வழியா நான் என்ன பாக்குறேன்னா, நீ என்ன நம்பு. நீ என்ன நம்பவே மாட்டேங்கிறிய. என்ன பிடிக்கும்ன்ற, என்ன ரொம்ப செல்ல பெயர்கள் வச்சு கூப்பிடுற. பட் until unless you surrender, உன்னோட முழுமையான என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு எனக்கு எப்படி தெரியும். நீ என்ன நம்புற, என்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைக்கிற. அப்போ உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைக்கும் போது உன்னோட முழுமையான வாழ்க்கை என் கையில தானே இருக்கணும். அப்ப ஏன் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நீ என்ன கேள்வி கேட்கிற, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஏன் பண்ண, அது ஏன் பண்ண, நீ ஏன் என்ன கேள்வி கேட்கிற? புரியுதா உங்களுக்கு? இனிமே அப்படி பண்ணாதீங்க. இனிமே நீங்க பண்ண வேண்டியது ஸ்டே ஸ்ட்ராங், பி போல்ட். நீங்க போல்டா இருக்கிற வரைக்கும் பாபா என் கூட இருக்காரு. பாபான்னு இல்லைங்க, என்ன ஸ்பிரிட் கைடா இருந்தாலும் சரி, அவங்க என் கூட இருக்காங்க. எனக்கு எல்லாம் நடக்கும், எனக்கு எல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீ நம்புற வரைக்கும் உனக்கு தேவையான கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனை நான் எப்படி உனக்கு கொடுப்பேன். ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போது, சரி இதனாலதான் இது நடக்குது, எல்லாத்துக்குமே பாபா கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு நீ நினைச்சு உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்பட, நான் உனக்கு எல்லாமே செய்யறேன், சூப்பரா. அதை என்னைக்குமே நம்புங்க. இந்த வாழ்க்கை
ரொம்ப சிறப்பா இருக்கும். யாராவது ஒருத்தர் கிட்ட சரண்டர் பண்ணணும் இல்லையா? மனிதர்கள் கிட்ட சரண்டர் பண்றதை விட ஒரு நம்பிக்கை மேல சரண்டர் பண்றது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ உங்களுக்கான டாரோ எனர்ஜிஸையும் நான் ஷஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிங் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ். அப்போ ஒரு மாதிரியான ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஏதோ ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துருச்சு. நான் யூஸ்வலா ரிவர்ஸ் கார்ட்ஸ் வைக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. ஆனாலும் ஒரு பயம், அந்த தெளிவு சரியானதா அப்படின்ற ஒரு பயம். அதே தானே அவரும் சொல்றாரு, நீ எங்க என்ன நம்புறேன்னு சொல்ற, ஆனா நம்ப மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கு. சோ உங்களுக்கு அவர் கேட்கலையோன்ற ஏக்கம் இருக்க மாதிரி அவருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு. உன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா ஐக்கியம் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிற. உனக்கான கிஃப்டே நான் தான். ஐ எம் யுவர் கிஃப்ட். பட் அதை விட ஒரு சிறப்பான ஒரு கிஃப்ட் உங்ககிட்ட ஆயுதம் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன். அது ரொம்ப சிறப்பா உங்களால பயன்படுத்திக்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானமே நீங்க பேசக்கூடிய சிறப்பான வார்த்தைகள்ல தான் இருக்கு. அது உனக்கு சிறப்பா இருக்கு. நீ கவனிக்க மாட்ற. நீ என்ன பண்ற? எங்க குவைட்டா இருக்கணுமோ அங்க பேசுற, எங்க பேசணுமோ அங்க குவைட்டா இருக்க. தேவையில்லாத அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீ ஏன் பண்ணிக்கிற? பண்ணிட்டு என் மேல பழிய போடுற, இல்ல ஓ மேலேயே நீ பழிய போட்டுற. அதே மாதிரி இந்த கார்டு வந்திருக்கும் சொல்றேன். பிளானிங்லயே இருக்கீங்க. பிளான் தான். அத போய் செய்வோன்னு கிடையாது. செஞ்சா தப்பாயிடுமோன்ற ஜட்ஜ்மெண்ட். மேஜரா இருக்கான கார்டு. செஞ்சா எனக்கு தெரிஞ்சு நீங்க இனிமே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, விடிய காலையில எழுந்து பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் தட் மார்னிங் டைம். உங்களுக்கு காலை வேலை தான் ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த காலை வேலையில நான் எழுந்து எல்லாத்தையும் சிறப்பா செய்வேன்னு நீங்க நினைங்களேன், அது உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க இனிமே காலையில எழுந்து செய்யணும்ன்றத மத்தியானம் செய்யறேன், நைட் செய்யறேன் அப்படின்னு தள்ளி போடாம எதுனாலும் நான் ரொம்ப சீக்கிரம் காலையிலயே எழுந்து செஞ்சிருவேன் அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி உங்க இன்ட்யூஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கார்ட்ஸ் எல்லாம் ஜட்மெண்ட் கார்டு எல்லாம் வரும்போது அப்போ உங்க இன்ட்யூஷன், உங்க உள்ளுணர்வு தான் உங்களை தூங்க விடாம ஏதாவது ஒண்ணு செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. பாத்தீங்களா? செஞ்சா நீங்க தான் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்டார் ஆவீங்க. உங்களால முடியும். நீங்க ஸ்டார் ஆகி ஜொலிக்கும் பொழுது இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாலும், நான் உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகல, இவங்களாம் என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்னு கதை சொல்றதுக்கு நிறைய கோலிகள் வருவார்கள். அப்போ நீங்க என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிக்கு காரணம். இங்க நம்மள மட்டும் நம்ம பேசிக்கல, நம்மளுடைய நம்பிக்கைகளும் நமக்கு ரொம்ப முக்கியம் தான் பேசுறோம். அது என்ன நம்பிக்கையா வேணாலும் இருக்கலாம். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையா இருக்கலாம், இறை சக்தியோட நம்பிக்கையா இருக்கலாம், எனிதிங். ஓகே. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பென்டக்கிள். இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே நிறைய வயது மீறினவர்களுடைய எனர்ஜி இங்க இருக்கு பாருங்களேன். 2 கிங் கார்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒருத்தவங்க உங்களை விட ஒரு மணி நேரம் முன்னக்க பிறந்தவர்களா இருந்தா கூட அவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அண்ட் ஆல்சோ தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் ஏதாவது தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதையும் ஒத்தி வைக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். நிறைய குடும்பத்துக்கான கார்ட்ஸ் நான் பாக்குறேன். பாருங்க, இது ஒரு குடும்பத்திற்கான கார்டு, இது ஒரு குடும்பத்திற்கான கார்டு. ஐ திங்க் ஃபேமிலியோட இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். பொறுமைய மட்டும் நீங்க கடைப்பிடிங்க. பாபாவோட ரொம்ப முக்கியமான மெசேஜ் இதுல பார்த்தா ப்ரொடெக்ஷன். நான் உன் கூடயே, நீ ஒரு கால் வச்சனா பக்கத்துலயே ஒரு கால் நான் வைக்கிறேன். நம்ம எல்லாரும் இப்படித்தானே நடப்போம். இங்க ஒரு கால் வச்சோன்னா இங்க ஒரு கால் வைப்போம், இங்க ஒரு கால் வைப்பேன். நான் நீ திரும்பி பார்த்தனா ரெண்டு காலா தெரியும். ஏன்னா நான் உன் கூட தான் நானும் நடந்துகிட்டு இருக்கேன். ஆனா நான் எடுக்கிற ஒரு சில முடிவுகள், உனக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளை நீ நம்ப மாட்டேங்கிற. அதுதான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்றதுக்காக தான் நான் பாக்குறேன். புதிய ஞானம் உங்களுக்கு வரக்கூடும். புதுசா ஏதாவது கத்துப்பீங்க. ஓவர் திங்கிங்னால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய பேட்டர்ன், வாழ்க்கையோட நெறிமுறைகளை மாத்திக்காதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையில்லாத இடத்துல பணத்தை செலவழிக்கிறத விடுங்க. ஒரு காம் எனர்ஜியை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. If you want to become a star, இந்த மாதிரி ஜொலிக்கணும்னா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜொலிக்கிறத விட அமைதியா வந்துட்டேன் அப்படின்னு காட்டுறது ரொம்ப சிறப்பு. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட்
பொறுமை வெல்லும். கண்டிப்பாக இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் மார்ன். as always keep smiling. ஆல்ரைட், ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கிஃப்ட் நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் பாபா மெசேஜ் உங்களுக்காக தான். ஒரு மெசேஜ் சும்மா போய் கேட்டு பாருங்களேன், சூப்பரா இருந்தது. Also I invite you into my Instagram page. பாருங்க, ஸ்டோரிஸ் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பியூட்டிஃபுல். அப்படியே உங்க எனர்ஜிஸை ஷஃபிள் பண்றேன்னு நினைச்சுக்கோங்க. உங்க மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கும். நாளும் ஒரு மீனி பொழுது ஒரு வண்ணம். வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஷஃபிளிங் your energy. உங்க கார்டை ஷஃபிள் பண்ணும்போது இன்னைக்கு ஏதோ அட்டகாசம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ. ஓகே, 2 கார்டு தானா திரும்புது. அப்பா, நம்பு நம்பு நம்பு, என் மேல நம்பிக்கை வை, நம்பிக்கை வை, நம்பிக்கை வை. ஐ திங்க் விட்ட வேலையெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கான சிறப்பான நேரம் இதுதான் நினைக்கிறேன். பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு பிளான் எல்லாம் பலமா இருக்கு. ஆனா ஓகே, பிளான் எல்லாம் பலமா இருக்கு, பட் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. அதை ரீஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் இதுதான். தேவையில்லாத விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை தடுத்துறாத. உனக்கு பின்னாடி நான் நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இதெல்லாம் என்னுடையதல்ல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி எல்லாத்தையும் விட்டுட்டு போகாம ஸ்டார்ட் சம்திங் நியூ. சிறப்பான விஷயங்களை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு நேரம் வந்தாச்சு. ஸ்டார்ட். நம்பிக்கையோட ஆரம்பிங்க, நம்பிக்கையோட செய்யுங்க. அண்ட் நான் ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டேன், இன்னைக்கு ஏதாவது அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தீங்களா? தேவையில்லாத சண்டைகள், வாக்குவாதங்கள் ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்களா? இல்லைன்னாலும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், ஈகோ கிளாஷ் சொல்றோம்ல, நீ நானா அப்படின்னு பூவா தலையான்ற மாதிரி ஈகோ கிளாஷ் எல்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க, தேவையே இல்லை. உங்களுக்கு இப்போ பண தேவை இருக்கலாம், அதுக்கான பிராக்டிக்கல் ஆக்ஷன் என்னன்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, பண தேவைகள் இருப்பின் அந்த பண தேவையை எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்ய முடியும். சரி, இப்போ இங்க நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நம்பிக்கை, கர்மயோகா கார்டுலாம் வந்தனால அந்த நேரத்துக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டு போறது வாழ்க்கை இல்லை. ஓகே, ஒரு பண தேவை இருக்கு, திருப்பி அது வராம இருக்க நான் என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கிறதுமே சாமர்த்தியம் தான். கரெக்டா இல்லையா? ஆமானா எஸ், மணி எஸ் அப்படின்னு சொல்லுங்க. கவுண்ட் விண்ட்ஃபால் 808 ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை ட்ரை பண்ணி பாருங்க. கவுண்ட் விண்ட்ஃபால் 808. இது சொன்னோன்னா பணம் வந்துரும்னு நான் சொல்லல, பட் இது சொல்ல பணத்துக்கான பல பாதைகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வழிகள் தெரியும். பட் அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றது உங்ககிட்டதான் இருக்கு. ஓகே, ரைட். வாழ்க்கையை கொண்டாட மாட்டேங்கிறியே. சின்ன ப்ரோக்ரஸ கூட சந்தோஷமா ஏத்துக்கும். நான் அதுதான் எதிர்பார்த்தேன், எனக்கு அது வரல. அந்த மாதிரி எவ்வளவு நாள் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்க போறோம் சொல்லுங்க? நான் இதைதான் எதிர்பார்த்தேன், இதை நான் எதிர்பார்க்கல, இது நான் நல்லா இருக்கும், இது வரல. சில நேரம் நம்ம புலம்பலே நம்ம மைண்ட அந்த பர்ஃபெக்ட் மொமெண்ட் உங்ககிட்ட இருந்து பறிச்சிரும் தெரியுமா? ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதா, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த புலம்பலை தள்ளி வச்சுட்டு மற்ற விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணுங்க. ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயங்கள போக்கஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய ரிசல்ட் வரும், பட் அது வர வரைக்கும் மற்றதையும் சந்தோஷமா ஈர்க்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ எங்கெங்க பேசணுமோ வாயை திறந்து பேசுங்க. ரொம்ப தனிமை ஜோனுக்குள்ள போறீங்களோ, சில பேருக்கு அது நடக்கும். எல்லா நேரமும் சொல்லல, சில நேரத்துல அது நடக்கும். இட்ஸ் டைம் டு ரிஃப்ளெக்ட். ப்ராபப்ளி அந்த தனிமை உங்களை அங்க கூட்டிட்டு போறாரோ. சிந்தனை செய் மனமே, இங்க பாருங்க, தனிமையில யோசிக்கிறது. சிந்தனை செய் மனமேன்னு சொல்றேன், கார்டு பாருங்க. பாஸ்ட் மட்டும், வழிகள் மட்டும் சொல்லல. நான் இதெல்லாம் யோசிச்சேன், இதெல்லாம் இன்னும் செய்யாம இருக்கேன். உங்க தனிமை எதற்கு கொண்டு வருது பாருங்க, சிந்தனைகளுக்கு தான் கொண்டு வருது. இங்க இருக்கிறது தப்பு இல்லை, பட் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தப்பு. இங்க எல்லாரும் வருவோம், போய் பாஸ்ட யோசிச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு யோசிப்போம். பட் அங்கேயே உட்காரதை விட
யூ ஷுட் மூவ் ஃபார்வர்ட். ஆல்சோ பிசிக்கல் ஹெல்த்தையும் பாருங்க, அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா தெரியுது. உங்க ஹெல்த், ஆரோக்கியம். பணத்தை சார்ந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது தேர்ந்தெடுத்து எடுங்க, அவசரப்படாதீங்க. எதுக்குமே இங்க அவசரம் கிடையாது. there is no hurry. ஒரு ஸ்கெட்யூல் போடுங்க, எது முக்கியம், எது இப்போ அவசர தேவை, எது வெயிட் பண்ணலாம், எது வெயிட் பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கெட்யூல் போடுங்க. நீங்க போடுற ஸ்கெட்யூல் உங்களுக்கு மட்டும்தான் புரியும், வேற யாருக்கும் புரிய போறது கிடையாது. சோ அந்த ஸ்கெட்யூல்ல ஒர்க் அவுட் தட் ஸ்கெட்யூல் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஒர்க். எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தங்க உங்களோட எஃபர்ட்டை கண்டுபிடிச்சு சூப்பரா பண்ணிட்டியே, இதெல்லாம் பண்ணி தர முடியுமா அப்படின்னு உங்களை கேட்கறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க அப்படின்றதான் நான் பாக்குறேன். உங்ககிட்ட எனக்கு இதை பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மனிதர்களையும் நீங்க சந்திப்பீங்க. சோ ஷார்ட் டேர்ம் நல்லா கவனிங்க. ஷார்ட் டேர்ம்ல வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கவனிக்கிறத விட லாங் டேர்மா எப்படி இதை சால்வ் பண்ண முடியும், இது வராம எப்படி தடுக்க முடியும், அந்த மாதிரி விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட் இருக்கும் வாழ்க்கையில. ரொம்ப அழகான ஒரு மாற்றம் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து என்ன பாக்குறேன்னா ஒரு மூவ்மெண்ட். இந்த கார்டெல்லாம் பாருங்க, மந்தமா இருக்காங்க, ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கா. இந்த கார்டு பாருங்க, மூவ்மெண்ட், ஓட்டம். ஓட்டம் கொள், நகர்ந்துக்கோ. முதல்ல நீ உட்கார்ந்து அப்படியே சுங்கித்தனமா இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து போ, உனக்கு பியூட்டிஃபுல்லா எல்லா விஷயங்களும் அமையும் அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். பேசுங்க. I think you need a conversation with someone. அந்த கான்வர்சேஷன் உங்க கூடயே கூட இருக்கலாம். I believe in it. நான் பண்ணுவேன், உட்காந்து எழுதுவேன். I think எழுதலாம். சில நேரத்துல அப்படியே உட்காந்து யோசிக்கலாம். சரி, எல்லாத்தையும் நான் யோசிக்கிறேன், என்னை யார் பாத்துக்கிறது, எனக்கான விஷயங்களை நான் செய்ய முடியலன்னா வேற யார் செய்வா. இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப் ரொம்ப போர் அடிக்குது, இதையே ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்தது நான் ஒண்ணு பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை யோசிங்க, யோசிச்சு செயல்படுங்க. This period is very favorable for you. ரொம்ப சிறப்பான ஒரு டைமா இருக்கு. உங்க பிசிக்கல் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யணும், ரொம்ப நாள் தள்ளி போட்ட விஷயத்துக்கு ஒரு ப்ராக்டிக்கலா பிளானை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குங்க, ஏஐன்ற பேர்ல உங்களுக்கு அப்படின்னு நினைச்சா அளவுக்கு வேலை நடக்கிறதுக்கு இருக்கு. அங்க ஒரு பர்சனல் டச் தான் இல்லை. அதனாலதான் சொல்றேன், நீங்க உட்காந்து ஒரு ஆக்ஷனபிள் பிளான பண்ணுங்க. வாழ்க்கை சிறப்பா இருக்கு. அந்த பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த பர்ஃபெக்ட் டைம் வெளியில இருந்தெல்லாம் வராது, நீங்க செயல்படுத்தும் போதுதான் வரும். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர்என். as always keep smiling.